சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் சிரிக்கிற? இவனாவது வேலைக்கு போறதாவது. ஏன் அப்படி கேக்குற? ஆதி, அம்மா கிட்ட வேலைக்கெல்லாம் போறேன்னு போய் சொல்லி வச்சிருக்கியா என்ன? ஏய், என்ன பேசுற? நான் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். எப்போத்துல இருந்து? இத கேட்கவே காமெடியா இருக்கு. எப்போத்துல இருந்து? ஆபீஸ்க்கெல்லாம் மனுஷன் போவாங்களான்னு கேப்பியே, என்ன ஆச்சு? ஏன் இந்த திடீர் மாற்றம்? நீங்க என்ன அடிக்கடி காந்தி செத்துட்டாருங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? என்னடி பேசுற? அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவன் தானே பாத்துக்கிறான். அது போட்டோம். டாக்டர் என்ன சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாரு. நம்ம யூஸ்வலா போவோம்ல அந்த ஐஸ்கிரீம் பார்லர். எதை சொல்ற? என்னப்பா மறந்துட்டியா? பீச் ரோட்ல இருக்கே, அங்க போவோம் சரியா? பீச் ரோட்லடா. அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் பார்த்துக்கலாம். நாம போலாம். சரி, எனக்கு தூக்கம் வருது. கேப் கிடைச்சதும் ஓடிடாதானே, இங்கேயே இருக்கணும். சாரி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதான். எதை பத்தி? உங்க பர்சனல் தான், பட் நானும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். அதனாலதான். என்ன சொல்றீங்க? பவித்ரா சில விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். புரியல, நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க? நீங்க டைரக்டாவே எது வேணாலும் சொல்லலாம். எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் விட பெருசா நீங்க சொல்லிட போறீங்களா டாக்டர்? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சங்கவி உங்களுக்கு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவ ரெக்கவர் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆதியை ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களே. ஆனா அதுவே உங்களுக்கு எதிராக மாறும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எதிராவா? சங்கவி ஆதியை விடுவான்னு எனக்கு தோணல. ஐம் சாரி. சங்கவிக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் உங்களை சங்கடத்துல மாட்டி விட்டுட்டேன். என்னங்க சிரிக்கிறீங்க? நான் எவ்வளவு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். இது தெரிஞ்சதுதான் டாக்டர். உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. எங்க ஃபேமிலி எல்லாரும் யோசிச்சதுக்கு காரணமே இதுதான். ஆதி கூட எதுக்கு தாயங்கனா இந்த ஒரே காரணத்துக்காக தான். பவித்ரா, இது உங்க லைஃப், பட் நீங்க யோசிக்காம. நீங்க சங்கவி என்ன செய்வான்னு யோசிக்கிறீங்க, நான் ஆதி என்ன செய்ய மாட்டான்னு யோசிக்கிறேன். ஆதி என்ன விட்டு கொடுத்துட மாட்டான் டாக்டர். நீங்க ஆதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அதே மாதிரி ஆதியும் உங்க நட்பை ஒரு காலத்திலும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கான். பல சந்தர்ப்பங்களை நான் அதை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப சங்கவி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அது எல்லாத்துக்குமே பங்கம் வந்துருமோன்னு நினைக்க தோணுது. வெயிட் பண்ணுவோம் டாக்டர். வாழ்க்கை என்ன நாளைக்கேவா முடிஞ்சிட போகுது? நீங்க ஈஸியா சொல்றீங்க, ஆனா என்னால் அப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னா நான் சங்கவியை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஓப்பனா சொல்ல முடியுமா டாக்டர்?
இன்னும் ஒரு 15 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு சங்கவியுடைய உடம்பு தேறிடும். ஆனா அவ மனநிலை எந்த அளவுக்கு நார்மலா மாறுங்கிறது எனக்கு தெரியல. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்கல்ல? ஆமாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்கவரி, அவங்க ஒழுங்கா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுலையும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்க மேல எந்த அளவுக்கு கனிவா இருக்கிறாங்க அதை பொறுத்து தான் இருக்கு. இன்ஃபேக்ட் கவுன்சிலிங் கூட அவங்களுக்கு தேவைப்படும். அது அவங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. சங்கவிய ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. புது இடம் அவளை மாத்திடும் டாக்டர். நான் அப்படிதான் நம்புறேன். இதுல எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளவே. ஆஸ் அ டாக்டரா அவங்களுடைய மன ஆரோக்கியம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு என்னால கூட உறுதியா சொல்ல முடியாது. நீங்க மென்டலி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். பவித்ரா, be prepared for the worst. எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் நடக்குது. ஏன் டாக்டர்? எனக்கு பயமா இருக்கு. முதல்ல கொஞ்சம் பதட்டப்படாம சொல்லுங்கம்மா. நீங்க இவ்ளோ பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க? இல்ல டாக்டர், ஒரு சில டைம் எல்லாத்தையும் மறந்த மாதிரி பிஹேவ் பண்றா. அதே டைம்ல எனக்கே ஞாபகம் இல்லாத விஷயத்த கூட அவ சொல்றா. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே புரியல. எது வச்சு அப்படி சொல்றீங்க? வெளிப்படையா சொல்லணும்னா அவ நடிக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவ நல்லா தான் இருக்கா. மேபி நான் அவ கூட இருக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாளோன்னு தோணுது. அது சரி, கடைசி வரைக்கும் நடிச்சு நடிச்சு நட்டத்துல என் பொண்ணை விட்டவங்களுக்கு யாரை பார்த்தாலும் அப்படித்தான் தோணும். ஏங்க நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆதியோட அண்ணனுக்கு அப்புறமா ஆதியும் பவித்ராவும் தான் கம்பெனியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கவிக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நீ எப்போ வேலைக்கு போன ஆதின்னு ஆதி கிட்ட ஆச்சரியமா கேக்குறா டாக்டர். இது அவங்க மறந்த விஷயம் தானே. வேற எதுவும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே. நாங்க காலேஜ் படிக்கிறப்போ நானும் சங்கவியும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போவோம். ஆனா அது இப்ப அங்க இல்ல. அதை இடிச்சிட்டு அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதோட பேரையும் நாங்க என்ன ஃபிளேவர் சாப்பிடுவோம்னு கரெக்டா சொல்றான். கரெக்ட். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நடுவுல நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. சரியாயிடும் இல்ல டாக்டர்? ப்ரே பண்ணுங்கம்மா. இது மனுஷனோட மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பிரெயின் பல மில்லியன் கம்ப்யூட்டருக்கு சமம். அதுல அடிபட்டுச்சுன்னு வைங்க, உடனே சரி பண்ணலாம் முடியாது. உங்க பொண்ணுக்கு இவ்ளோ சரியானது பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆவாங்க. நாங்க அவளுக்கு பேச்சு கொடுத்து ஏதாவது ஞாபகப்படுத்தவா டாக்டர்? எனக்கு பயமா இருக்கு.